ஹாய், சென்னை அழகிலேருந்து நான் உங்கள் துர்காதேவி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெயில் எக்ஸ்டென்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ராலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன், பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன், ஜெல் எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அக்ராலிக் எக்ஸ்டென்ஷன் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஹேண்டில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அக்ராலிக்ஸ் தான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே அக்ராலிக்ஸ் தான் இது. நான் பண்ணி 3 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், நீங்கள் 3 வீக்ஸ்க்கு மேலே ஆனோடனே இந்த கேப்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். தெரியுதுங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது இந்த நெயில்ஸ் ஒட்டி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக நெயில்ஸ் வளரும். நெயில்ஸ் வளரும்போது இது கேப் அப்படியே உங்களுக்கு விட்டுட்டு வரும். தெரியுதுங்களா? இதில் எவ்வளோ கேப் இருக்குன்ட்டு. அதனால் இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இது ரிமூவல் ப்ராசஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபைல்ஸால் மேலே இருக்க நெயில் பாலிஷ் மேலே நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்க்ரேப் பண்ணணும். இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபைல்ஸ் பண்ணணும். இந்த சைடில் எல்லா இடத்துலையுமே, இந்த சைடு, இங்கே மேலே, இங்கே, இந்த எல்லா இடத்துலையுமே நல்லா ஒரு ஃபைல்ஸ் பண்ணணும். தெரியுதுங்களா? மேலே இருக்க பாலிஷே போகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஒரு பாலிஷ் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம 4 விரலுக்குமே ஃபைல்ஸ் பண்ணணும். நான் இந்த ஃபைல்ஸ் வச்சு பண்ணியிருக்கல, இதுவே நம்ம ட்ரில்லர் மிஷின் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு அப்படியே பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபைல்ஸ் வச்சு எப்படி இதால் நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ட்ரில்லர் வச்சு மேலே அப்படியே கொடுக்க போகிறோம். பாருங்கள், சைடில் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும். இதில் வந்து இதை நம்ம உள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்திட்டோன்னா இது உள்ளே போயிடும். இப்போ இதில் இதை வச்சுக்கோங்க. லாக், அவ்வளோதான். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். அதனால் நம்ம இதிலையே ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த சைடில், இந்த இடம், இங்கே எல்லா இடத்துலையுமே படுற அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே எடுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா விரல்லையுமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கட்டரால் இந்த நெய்யில் கட் பண்ணி விட்டுணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். திரும்பி மேலே லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணாலே போதும், இந்த சைடில் மட்டும். அவ்வளோதான், போதும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி அசிட்டோன் தான் நம்ம எடுக்க போகிறோம். அசிட்டோனில் இந்த மாதிரி காட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காட்டனை இந்த அசிட்டோனில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிடணும். இதில் ஃபுல்லாக ஈரம் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே
இதை டிப் பண்ணிவிட்டு இப்படி இதை வச்சு இப்படி சுற்றி விட்டுறணும். இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பர் வச்சு இதை லாக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை ஃபுல்லாகவே இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி நம்ம எல்லா விரல்லுமே வைக்கணும். இப்போ இதை சென்டரில் இப்படி வச்சிட்டேன். சென்டரில் வச்சுட்டு கிளிப்பரால் இப்படி லாக். அசிட்டோனில் வந்து காட்டன் டிப் பண்ணதுக்கப்புறமா நெயில்ஸில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, வச்சதுக்கப்புறமா இந்த அலுமினியம் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலுமினியம் ஷீட் வந்து நம்ம அது மேலே ரேப் பண்ணி விட்டு அதுக்கு மேலேயும் நம்ம கிளிப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இருக்கும்போது தான் அந்த அசிட்டோன் வந்து நெயில்ஸ்குள்ளார போயிட்டு அது நல்லா பீல் பண்ணி உரிச்சிட்டு மேலே நெயில்ஸோட வெளியே வர்றதுக்கான ரீசன் இதுதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இது அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த புஷ்ஷர் இருக்குது பார்த்தீங்களா, புஷ்ஷர் பேக் சைடு இதை வச்சு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். உள்ளே சொருவிட்டீங்க அப்படின்னா உங்கள் கை தான் வலிக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு இப்படி தான் எடுக்கணும். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இந்த மாதிரியே இதுவும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுக்கணும். இது நல்லா ஊறி இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைல்ஸ் வச்சு நம்ம திரும்பியும் மேலே ஃபுல்லாக மேலே டாப் கொடுக்கணும். ரொம்ப வரன்னு இருக்கும். அதனால் இந்த ஃபைல்ஸ் வச்சு மேலே ஈவன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே அசிட்டோனில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி மேலே தொடச்சி விடுங்க. தொடச்சிட்டிங்கன்னா நெயில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம டீஹைட்ரேட்டர் கொடுத்துடணும். டீஹைட்ரேட்டர் வந்து நம்ம கையில் வந்து நெயில்ஸில் வந்து ஒரு ஆயிலோ மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நெயில்ஸை பாதுகாக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீஹைட்ரேட்டர் ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். லாஸ்ட்டாக அதை ரிமூவ் பண்ணும்போதும் இதை நம்ம அப்ளை பண்ணி விட்டோன்னா இன்னும் நெயில்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ டீஹைட்ரேட் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ப்ரைமரும் அப்ளை பண்ணி விட்டுறணும். டீஹைட்ரேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ப்ரைமர் வந்து மேலாக்கு அப்படியே
இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. டீஹைட்ரேட் அப்ளை பண்ணி அது ட்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா மேலே வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே போய் அப்சர்வ் ஆகும். அதுக்காக தான் டீஹைட்ரேட் அப்ளை பண்ணி ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறமா ப்ரைமர் அப்ளை பண்ண சொல்கிறோம். அவ்வளோதான். டீஹைட்ரேட்டட் ப்ரைமர் கொடுத்துட்டு நம்ம மேலே எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இல்லை எனக்கு மேலே பேஸ் கோடு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஏன்னா இப்போ கை பார்க்க வறட்சியாக இருக்கா, இதுக்கு மேலே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ட்ரைனஸாக தெரியும். அதனால் இது ப்ரைமர் டீஹைட்ரேட்டர் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 days கழித்து நீங்கள் மேலே வந்து ஜெல் பாலிஷ் இந்த மாதிரி பாலிஷ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்யூ.